ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. சீனு அவங்களோட திங்ஸ் எல்லாம் இல்லாமல் போச்சு இல்லையா, அந்த சோகத்தில் குடிச்சிட்டு வராங்க. அப்போ இடையில வச்சு போலீஸ் பிடிச்சதும் இந்த பக்கம் சீனு தள்ளாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா சீனுவை காணுமே அப்படின்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ அதில் ஒரு அதிகாரி ஃபோன் போட்டு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்காமா அப்படின்னதும் உடனே நம்ம மாயா கிளம்பி சீனுவை பார்க்குறதுக்கு வராங்க. பார்த்தா தள்ளாடிட்டு இருக்காங்க சீனு. டே சீனு, ஏண்டா எப்படி பண்ணுற, வாடா அப்படின்னு சொல்லி கைட்டாங்களா மாயா கூட்டிட்டு வராங்க. சீனு, ஏன் சீனு இப்படி பண்ண, என்ன ஆச்சுடா உனக்கு அப்படின்னதும், எல்லாம் உன்னால தாண்டி, உன்னால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். நீ என்ன ஏமாத்தின, எங்கள் குடும்பத்தோட நிம்மதியை பறிச்ச, என் காதலையை கொச்சப்படுத்திட்ட, கடைசியில் என்னோட லட்சியங்கள் எல்லாமே வீணா போச்சுடி, என் தொழிலும் போச்சு. அந்த கடைக்காரன் என்னன்னா 15 நாள் தான் டைம் கொடுத்துருக்கான், அதுக்குள்ள அவனோட பணத்தை கொடுக்கலன்னா அவ்வளோதான், எல்லாமே முடிச்சு போயிடும், எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சீனு புலம்பிட்டு இருக்காங்க. இங்கே பாரு சீனு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எனக்கு வீட்டில் இருக்கிறவங்க மேலே அக்கறை இல்லைன்னுட்டு கடைசியில் நீ தாண்டா அவங்கள காயப்படுத்துகிறேன். இங்கே பாரு, யாராச்சும் நீ குடிச்சிருக்கிறத பார்த்தா பிரச்சனை ஆயிடுச்சினோ, ஏற்கனவே பெரியப்பா மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்காரு, வா அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் அழைச்சிட்டு சீனு படுக்க வச்சிடுறாங்க மாயா. இங்கே பார்த்தோன்னா மாயா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அவங்களோட அப்பா கிஷோருக்கு ஃபோன் போட்டு, அப்பா இப்படின்னு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னது, கவலைப்படாதம்மா, விடியறதுக்குள்ள அவரோட காசை நான் போட்டு விடுறேன் அப்படின்னதும் மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மறுநாள் காலையில் நம்ம சீனுக்கு யூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஏய், நான் எப்படி இங்கே வந்தேன் அப்படின்னதும், இங்கே பாரு சீனு, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ, குடிக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகாது. வீட்டில் இருக்கிறவங்க மேலேயும் வீட்டு மேலேயும் எனக்கு அக்கறை இல்லைன்னு அவ்வளோ பாய்க்கிலேயே பேசினேன். நைட்டு என்ன காரியம் தான் பண்ணினேன். இங்கே பாரு சீனு, நீ இப்போ குடிச்சிட்டு வந்தது வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆக்கும் தெரியுமா அப்படின்னதும், இங்கே பாரு, நானும் ஒன்றும் குடிக்கல, என்னை குடிக்க வச்சது நீ தாண்டி, ஒழுங்காக இருந்துச்சு இந்த குடும்பம், எப்போ நீ கால் வச்சியோ அப்போலேருந்தே எல்லாமே தலைக்கீழாக மாறிப்போச்சு அப்படின்னதும், இங்கே பாரு சீனு, தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத, இங்கே பாரு, நீ ரொம்ப தப்பு பண்ணுற சீனு, எல்லாருக்கும் பிரச்சனை வருந்தான், அதை நாம தாண்டா தீர்க்கணும், அதுக்காக இப்படி குடிச்சிட்டு வருவியா? இங்கே பாரு, சரி எனக்கு இந்த குடும்பத்து மேலே அக்கறை இல்லை தான், ஆனால் இன்னொரு வாட்டி குடிச்சுன்னு வச்சுக்க, கண்டிப்பாக உன்னை பெரியப்பா முன்னாடி நிறுத்துவேன், உன்னால் தைரியமாக அவருக்கு பேச முடியுமா சொல்லுடா அப்படின்னதும் சீனு அந்த இடத்துல முறைக்கிறாங்க. சரி, இனி நான் குடிக்கல அப்படின்னுட்டு சீனு கடைக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா மாயா கிஷோர் அனுப்பின அந்த 50 லட்சம் ரூபா பணத்தை அந்த கடன்காரர்கிட்ட கொடுத்து, இங்கே பாருங்க, இந்த பணத்தை நான் தான் கொடுத்தேங்கிற விஷயம் தெரிய வேணாம், அதனால நீங்கள் தான் எப்படியாச்சும் சீனுவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னதும், கவலைப்படாதீங்கம்மா, எப்படியே பணம் கிடைச்சிருச்சு, ரகுராம் ஐயா குடும்பம்னா சும்மாவா, நீங்கள் அவரோட மகன்னு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு அவர் நம்ம மாயாவை பாராட்டுறாரு. இங்கே பார்த்தோன்னா கடைக்கு போனதும் மறுபடியும் சீனுவுக்கான திங்ஸ் எல்லாம் வருது. சார், என்ன இதெல்லாம்? இங்கே பாரு சீனு, உனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், இதை விட்டு நீ என்னோட காசை கொடுத்துக்கோ, அது மட்டும் கிடையாது, இப்போதைக்கு எனக்கு அந்த காசு வேணாம் அப்படின்னதும் சீனுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சார், நீங்களா இப்படிலாம் பேசுகிறீங்க? ஆமா சீனு, நீ தொழிலில் முன்னுறணும்னு நினைக்கிற, அதுக்கு அந்த கடவுள் கண்டிப்பாக உனக்கு துணை இருப்பாரு அப்படின்னுட்டு காசு வாங்கின விஷயத்த சொல்லாமல் அவர் கிளம்பினதும் இந்த பக்கம் சீனுவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஸோ அந்த இடத்துல சூப்பராக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜானகி ரொம்ப ஃபீல் இருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இருக்கு மாயா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும், இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் எதை பற்றி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக பெரியப்பா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கதிர் தானாவை புரிஞ்சுக்கிட்டு அவராகவே வீட்டுக்கு கூப்பிடுவார் அப்படின்னு மாயா ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா எல்லா திங்ஸையுமே சூப்பராக விற்று நம்ம சீனுவுக்கு தேவையான பணம் கிடைச்சிருது. உடனே பணத்தை எடுத்துகிட்டு
ஜானகி வீட்டுக்கு வராங்க. அப்போது வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் கூப்பிடுறாங்க அம்மா அப்படின்னு. எல்லாரும் வராங்க. என்ன சீனு, இன்னைக்கு என்னைக்கு இல்லாத சந்தோஷத்தில் இருந்துட்டுருக்க, என்ன ஆச்சுடா அப்படின்னதும், அம்மா எனக்கான 40 லட்சம் ரூபா பணம் கிடைச்சிட்டுமா, இதோ இந்த மாயா பணத்தை எல்லார் முன்னாடியும் கொடுக்குறேன். அன்னைக்கு எல்லார் முன்னாடியும் வச்சு தானே என்னோட 40 லட்சம் ரூபா பணத்தை கேட்டேன். இந்தா நீ கேட்ட மாதிரி என்னோட சொந்த உழைப்பில் உழைச்ச மொத்த பணமும் இருக்கு, இந்தா எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னதும், சீனு என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு ஜானகி சத்தம் போடுறாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சையும் கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு பணம் கொடுத்தா தான் இந்த வீட்டை விட்டு போவேன்னு மாயா தானே சொன்னா. அதனால என் சொந்த முயற்சியில் உழைச்ச பணத்தை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதனால எடுத்துட்டு வெளியில போக சொல்லுங்க அப்படின்னதும், சரியா சொன்ன சீனு, இங்க பாரு நாங்களும் ஒன்றும் சொல்ல இல்லையே, நீயா தானே சொன்ன, என்னடி இப்ப நின்றுட்டு இருக்க, பணத்தை எடுத்துட்டு வெளியில போ அப்படின்னதும், இங்க பாருங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. அப்படின்னா நான் பணத்துக்காகத்தான் இத்தனை நாளா வீட்டுல இருந்து சொல்ல வரையா சீனு, இங்க பாரு நீ கொடுக்கறதுக்கு பல நாட்கள் ஆகும், சில டைம் கொடுக்காமலும் போகலாம். அந்த காரணத்துக்காகத்தான் நான் இப்படி பொய்யா ஒரு காரணம் சொன்னேன். மற்றபடி உன்னையும் சரி இந்த வீட்லையும் சரி விட்டுட்டு நான் போக மாட்டேன் சீனு அப்படின்னதும், இங்க பாரு மாயா, நீ கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டேன். ஆனா நான் கொடுத்த வாக்க நான் காப்பாத்திட்டேன், நீ கொடுத்த வாக்குல இருந்து பின்வாங்குற, இதான் உன்னோட வளர்ப்பா அப்படின்னதும், இங்க பாரு சீனு, தேவையில்லாம மற்றவங்க மாதிரி நீ என்னோட வளர்ப்பை பத்தி பேசாத. இங்க பாரு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு, அண்ணனே உன்னை வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு, அதுக்கு நீ என்ன சொன்ன, என் புருஷன் இருக்கும் வரைக்கும் நான் வீட்டை விட்டு போக மாட்டேன், என் புருஷன் என்ன சொல்லட்டும் அப்போ போறேன்னு சொன்னேன். இப்போ என் புள்ளையே சொல்லிட்டான், பின்ன என்னடி பேச்சு வேண்டி கிடக்கு, ஒழுங்கு மரியாதையா வெளியில போடி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வராங்க. அப்ப ஜானகி ரகுராம் கிட்ட வந்து, என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க, மாயாவை கூட்டிட்டு போக வேணான்னு சொல்லுங்க அப்படின்னதும், இந்த பக்கம் ரகுராம் வந்து உள்ள போயிடுறாங்க. இது பார்த்து ஜானகி அழுதுட்டு இருக்காங்க. பத்மா, அவன் நம்ம மருமகடி என்ன இப்படி பண்றா அப்படின்னு சிவா மணி எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நான் யார் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை, என் புள்ள வாக்கு எனக்கு முக்கியம், இதுல யாராச்சும் தடுத்து நிறுத்தணும்னு முயற்சி பண்ணீங்க, கண்டிப்பா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பத்மா வந்து மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மாயா வந்து, சீனு நான் சொல்கிறது கேளு சீனு, நான் எந்த தப்பு பண்ண இல்லை சீனு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன்னை நான் உண்மையாக காதலிக்கிறேன்டா அப்படின்னு சீனுவோட காலில் விழுறாங்க. இது பார்த்து சீனு, இங்கே பாரு மாயா, அப்படி இப்படி பேசி என் மனசில் வந்து எடை பிடிக்கலான்னு மட்டும் நினைக்காத, ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னதும், இங்கே பாரு சீனு, இந்த பணம்லாம் எனக்கு வேணாண்டா, எனக்கு நீ மட்டும் போதும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற சீனு, ஆனால் என்னை வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாத அப்படின்னதும், ஓஹோ அப்படியா, சரி நாம விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, என்னை டிவோர்ஸ் பண்ணிடு, இதான் நான் உங்ககிட்ட கேட்குறது அப்படின்னதும், மாயா வந்து அந்த இடத்துல செம்மையாக அதிர்ச்சி ஆறாங்க. சீனு, நீ கேட்காதவங்க பேச்செல்லாம் கேட்டு ரொம்ப தப்பு பண்ணுற, இங்கே பாருடி, அதான் என் பிள்ளையே வெளியில் போக சொல்லிட்டான், உனக்கு என்ன பேச்சு வண்டி கிடக்கு, வெளியில் போடி அப்படின்னு சொல்லி மாயாவை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போது ஜானகி வந்து பத்மா கன்னத்துல வந்து அடிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா என் மாயாவை நீ கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவ, அவளை பத்தி உனக்கு என்ன தெரியும் பத்மா அப்படின்னதும், உடனே மாயா வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அத்தை, இங்க நீ பெரியம்மா, நீங்கள் மட்டும்தான் இதை தடுத்து நிறுத்துறீங்க பெரியம்மா, மற்ற எல்லாருக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கல பெரியம்மா, பரவாயில்ல, சீனுவுக்கும் நான் இந்த வீட்டில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பெரியப்பாவுக்கும் அது பெரிய பாரமாக இருக்குது, நான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பலை பெரியம்மா, நான் வெளியில் போயிட்டுறேன் அப்படின்னதும், ஐயோ மாயா போகாத மாயா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க பெரியம்மா, தானாவுக்கு ஒரு வழி கிடைச்ச மாதிரி எனக்கும் ஒரு வழி கிடைக்கும், எப்போவும் என்னோட நினைப்புகள் எல்லாமே இந்த வீட்டை நோக்கி தான் இருக்கும் அப்படின்னுட்டு மாயா வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பத்மா பார்வதி ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. உடனே ஜானகி ஓடி வந்து, இந்த மாயா வீட்டை விட்டு போயிட்டாங்க, பாவங்க, அவ இந்த குடும்பத்துக்காகவும் நமக்காகவும் எவ்வளோ கஷ்டங்கள் பட்டிருக்கா, ஆரம்பத்தில் மாயா நம்ம வீட்டுக்காக செஞ்ச நல்லதை ஒரு நல்ல விஷயத்தை யோசிச்சு பாருங்க, இப்போ செஞ்சது எல்லாமே வந்து உங்களுக்கு சின்ன விஷயமா தெரியும், ஒருத்தங்க என்ன பிரச்சனை பண்றாங்க அதுதான் நம்ம மைண்டுக்கு வருதே தவிர அவங்க ஆரம்பத்தில் பண்ண நல்லது ஏங்க உங்களுக்கு தோண மாட்டேங்குது அப்படின்னு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, எனக்கு பொண்ணும் இல்லை, எனக்கு பொண்டாட்டியும் இல்லை, நான் தனி மரம், யார் விஷயத்துலையும் தலையிடணுங்கிற நோக்கமும் எனக்கு இல்லை அப்படின்னுட்டு ரகுராம் வந்து ஜானகியை வெளியில் போக சொல்லி கதவை சாத்தினதும் ஜானகி அழுதுட்டு இருக்காங்க. கவலைப்படாதவங்க தங்கச்சி,
கண்டிப்பாக நம்ம மாயா வந்து தைரியமான பொண்ணு, எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டா. ஆனால் இந்த குடும்பத்துக்காக அவள் எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருக்கா தெரியுமான்னு அது புரியாமல் எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னம்மா தங்கச்சி சொல்கிற. இந்த விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது, ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னுட்டு ஜானகி நம்ம மாயா பண்ண தியாகங்கள், கதிர் வாழ்க்கையில் வந்து பிரச்சனை, காத்தி பண்ண பொறுக்கித்தனம், அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் மணிக்கிட்ட சொன்னதும் மணி வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க. தங்கச்சி என்னம்மா சொல்கிற, என் மருமக இவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காளா? ஐயோ கடவுளே, ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அப்படி என்னடா காரணம் இருக்குன்னு. ஆனால் என் மருமக இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா. இப்போ கூட ஒன்றும் இல்லை, மச்சாங்கிட்ட உண்மையே சொல்லி நம்ம தனா மாயாவை வீட்டுக்கு கூட்டி வந்துடலாம் அப்படின்னதும் அதுக்கு அவருக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் மாயா அந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்கா. அவள் பேச்சு மீறி எப்படி என்னால் சொல்ல முடியும்? கடவுளே, கவலைப்படாதம்மா, இப்படிப்பட்ட பொண்ணை இந்த வீடு இழக்கக்கூடாது, எப்படியாச்சும் நான் மாயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு இந்த பக்கம் மணி முடிவெடுக்கிறாங்க. மாயா வந்து நேராக கிளம்பி தனா வீட்டுக்கு வராங்க. வா மாயா, என்னாச்சு அப்படின்னதும் மாயா வந்து தனாவை பிடிச்சி அழுதுட்ருக்காங்க. என்னாச்சு அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாமல் சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் அதை இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்க. கவலைப்படாத மாயா, சீனுக்கிட்ட நானே உண்மையை சொல்லி உன்னை சேர்த்து வைக்கிறேன். இங்கே பாரு தனா, இத்தனை நாளாக போராடின வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். அதனால சீனு கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்பான். பத்மா அத்தையோட பேச்சு கேட்டு தான் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்கா. அது எல்லாம் ஒரு நாள் தப்புன்னு புரிஞ்சு கண்டிப்பாக என்ன தேடி வருவான். அது வரைக்கும் யாருக்கும் இந்த உண்மை தெரிய வேணாம் அப்படின்னு மாயா வந்து சொன்னதும், இங்கே பாரு மாயா, அதுக்கு என்ன, நீ எங்கள் கூட இந்த வீட்டிலேயே தங்கிக்கோ, பரவாயில்ல, நான் வேறு வீடு பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாயா சொன்னதும், இங்கே பாரு, ஒரு தனி பொண்ணா எங்கே போய் தங்குவா? பரவாயில்ல மாயா, நாங்கள் 2 பேரும் தான் இருக்கோம். கதிரும் வேலைக்கு போனால் எனக்கும் துணைக்கு யாருமே இல்லை, பேசாமல் நீ கூடயே இருந்துரு அப்படின்னதும் உடனே மாயாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நேரா நம்ம பத்மா பார்வதி சாருக்கிட்ட வந்து எப்படியோ அந்த மாயாவை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிட்டோம். இனி எப்படியாச்சும் நீ சீனுவை கைக்குள்ள போட்டுரு, அதுக்கப்புறமா அவளுக்கும் விவாகரத்து கொடுத்துருவான் சீனு, 2 பேருக்கும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடந்துரும் அப்படின்னது. சூப்பர்த, இனிதான் இந்த சாருவோட ஆட்டோ ஆரம்பம் அப்படின்னு சாரு வந்து ரொம்ப கேவலமா யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சீனு வந்து அந்த 50 லட்சம் ரூபா பணத்தையும் எடுத்துட்டு அந்த பாயை வந்து பார்க்க போறாங்க. உடனே அவர்கிட்ட போய், என்னங்க சார், நீங்கள் கேட்ட அந்த 50 லட்சம் பணமும் இதில் இருக்குது அப்படின்னதும், ஐயோ சீனு, என்னப்பா பேசிகிட்ருக்க, ஒரு விஷயம் தெரியுமா? உன் பொண்டாட்டி மாயா இருக்கா இல்லையா, அவள் ஆரம்பத்திலே எனக்கு 50 லட்சம் ரூபா பணம் கொடுத்து சேதமடைஞ்ச பொருளுக்குரிய கடனை அடைச்சிட்டாப்பா. இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னா, அதனால தான் நானும் ஓடி மறைச்சிட்டேன். ஸோ நீ இவ்வளோ சீக்கிரம் உழைச்சி கொண்டு தருவேன்னு நானும் எதிர்பார்க்கல. அதனால இந்த பணம் எல்லாம் மாயாவுக்கு தான் சொந்தம், அதாவது உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு தான் சொந்தம் அப்படின்னு சீனு அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, இங்கே பாரு, உன் பொண்டாட்டி இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னா, அதனால நான் சொன்னதா சொல்லி கேட்டுறாதப்பா. அது மட்டும் கிடையாது, இந்த காலத்தில் கொடுத்ததை சொல்லி காட்டுற மத்தியில் இப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சது அந்த கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னதும் சீனுவுக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இப்படி எனக்காக 50 லட்சம் ரூபா பணம் கொடுத்தவை எதுக்காக 40 லட்சம் ரூபா பணத்தை கேட்டிருப்பா அப்படின்னா மாயாவுக்கு இப்போவே மேலே உண்மையான காதல் இருக்கா அப்படின்னு சீனு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே அந்த இடத்துல வராங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம கதிர் வந்து நேராக சீனுவை வந்து பார்த்துட்றாங்க. உடனே பார்த்துட்டு முறைச்சிட்டு போனதும், என்னடா என்ன முறைச்சிட்டு போகிற அப்படின்னு கதிர் கேட்டதும், இங்கே பாரு, நான் ஏற்கனவே செம காண்டில் இருந்துகிட்ருக்கேன், தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாத அப்படின்னதும், இங்கே பாரு, என்ன விஷயத்தில் தலையிடாத, கட்டின பொண்டாட்டியை குடும்பமாக சேர்த்து விரட்டி அடிச்சிருக்காங்க, பார்த்துட்டு இருந்திருக்கேன், நீ எல்லாம் ஆம்பளையா அப்படின்னதும் உடனே சீனு கதிர் சட்டையை பிடிக்கிறாங்க. ஆவோன்னா சட்டையை பிடிக்க வந்துடுறேன். இங்கே பாரு, நீ உண்மையிலேயே மாயாவை காதலிச்சு தானடா கல்யாணம் பண்ண, அவள் இப்படியான தப்புகள் பண்ணுவாளா இல்லையான்னு உனக்கு தெரியாதாடா அப்படின்னதும், இங்கே பாரு, அவளை பற்றி எனக்கு தெரியும், உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சீனு கேட்டது. கிழிச்ச மாயாவை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? உங்கள் அப்பா மாயாவை புரிச்சுக்கிட்ட மாதிரி கூடவே காதலிச்ச நீ புரிஞ்சிக்காம போயிட்டேடா. மாயா ரொம்ப நல்லவ, தங்கமான பொண்ணு, அவ மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அவள் உனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கா, அந்த குடும்பத்துக்காக அவளோட வாழ்க்கையை பணிய வச்சிருக்காடா அப்படின்னு நம்ம மாயா பண்ண தியாகங்கள் அத்தனையும் கதிர் சீனுக்கிட்ட சொல்கிறாங்க. இது கேட்ட சீனு செம